Hi friends, welcome back to my YouTube channel Kungumapu. இன்னைக்கு நம்ம instant mix வச்சு குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு பாக்கெட் குலாப் ஜாமுன் instant mix, எண்ணெய் ஃப்ரை பண்றதுக்கு இங்க வந்து 2.5 கப் சக்கரை. இது வந்து 1 கப் மெஷரிங் கப்ல 2.5 கப் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதே சேம் 2.5 கப் தண்ணி, கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் குங்குமப்பூ. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்க 2.5 கப் சர்க்கரை, அப்புறம் 2.5 கப் எடுத்து வச்சிருந்த 2.5 கப் தண்ணி. இப்போ நம்ம அடுப்பில் சர்க்கரையும் தண்ணியும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அது பாயில் பண்ணுறோம். இது வந்து செய்யறதுக்கு நமக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. பிசுபிசுப்பான திக்கான பதம் வந்தோடனே சிரப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த சுகர் சிரப் வந்து கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்துக்கு அந்த மாவெல்லாம் நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி கை வச்சு மெதுவாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நமக்கு இப்போ நம்ம வச்சுருக்க 1/4 கப் தண்ணியை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறோம். ஸோ நம்ம ரொம்ப ஹார்டாக பிசைய வேணாம், ரொம்ப சாஃப்டாக மெலிசாக இந்த ஓரங்களில் ஃபிங்கர்ஸை வச்சு இப்படி இப்படி பிசைஞ்சாலே போதும். ஸோ இது 1/4 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். சேம் டைம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் குலாப் ஜாமுன் மாவோட பதம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த பதத்துக்கு நான் உருட்டி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடணும். 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பால்ஸ் பண்ணலாம். எனக்கு இப்போது இந்த மாவு பிசைகிறதுக்கு 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி பிசைஞ்சோம்னா நமக்கு வந்து பால் பண்ணும் போது அந்த விரிசல் விழும். ஸோ கொஞ்சம் ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சம் நார்மலாகவே பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்காக இதை வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா, அது தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ இப்போ அது முடிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ நம்ம எடுத்து வச்சுருந்தாலே அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது வந்து இந்த குலாப் ஜாமுன் உருண்டைகள் பிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் எடுத்து நம்ம உள்ளங்கையில் 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த உருண்டையில் நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதில் பாதி அளவுக்கான மாவை எடுத்து இப்படி நல்லா 2 உள்ளங்கையில் வச்சு உருட்ட போகிறோம். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக. ஸோ இப்போ நம்ம உருண்டைகளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து கடாயோட சூடு வந்து பார்த்திங்கன்னா லோவில் வந்து மீடியம் ஹீட் தான் வைக்கணும். இப்போ நம்ம 1 பை 1 இந்த உருண்டையெல்லாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சின்ன சின்ன பேட்சாக போடணும், எல்லாமே அட் அ டைம் போடக்கூடாது. இப்படி போட்டோடனே உருண்டைகள்லாம் போட்டோடனே இப்படி நம்ம திருப்பிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே சமமாக நமக்கு குக் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி இந்த ஸ்டெப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வந்து இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன்லாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் வச்சு பிளேட்டில் வச்சுட்டு இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் மாற்ற போகிறோம். இப்போ வந்து சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறி போச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் வச்சு சுட வச்சுக்கிட்டா சரியாக போயிடும். இப்போ நம்ம இந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ஒன்றா நம்ம இதில் போட்டுடலாம். குலாப் ஜாமுன் எல்லாம் நம்ம சர்க்கரை பாகில் போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் மெதுவாக ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த சக்கரை பாகில் இந்த குலாப் ஜாமுன்லாம் 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய குங்குமப்பூ சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.